கவசம். இதனால் மந்திராச்சல பருவதத்தையே தன் முதுகில் சுமந்து கொள்ள முடியும். இரும்பு போன்ற உறுதியான முதுகு இது மந்திராஜல பர்வதத்தின் ஆதாரமாக விளங்கும். இது ஒரு அற்புத உயிரினம். உள்ளுக்குள் மிகவும் மென்மையாக இருக்கும். நாராயணர் மென்மையான அன்பை போலவே. அதாவது பிரபு, என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? புரியவில்லையா இந்திரதேவா? நமது நாராயணர் அவரது அடுத்த அவதாரமான கூர்ம அவதாரத்தை எடுத்திருக்கிறார். இது மந்தார பர்வதத்தை தன் முதுகின் மேல் சுமக்கும். இந்த கூர்ம அவதாரம் மந்திராச்சலத்தையும் இந்த கடலையும் கடைவதற்காக ஆதாரமாக விளங்கும். ஒரு வழியாக அன்பு மற்றும் முயற்சிக்கு பின்னால் பழிவாங்கும் எண்ணம் தோற்றுவிட்டது. நாராயணரின் இந்த அற்புதமான அவதாரத்தை இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். விருப்பத்தால் அல்லாமல் கர்மங்களாலேயே தங்களை அடைய நினைக்கிறேன் தேவி. சமுத்திர மந்தனம் மீண்டும் ஆரம்பமாகட்டும்.
நான் இருக்கும் வரை ஒருபோதும் நாராயணனால் வெற்றி காண இயலாது. நான் ஒருபோதும் இதை நடக்க விட மாட்டேன். நாராயணரே, மீண்டும் மலை தடுமாற்றம் அடைகிறது. இது தொடர்ந்து நடந்தால் கடலை கடையவே முடியாது பிரபு. இது சாகரராஜன் செய்யும் சதியாகவே இருக்கும். இதற்கு முழு காரணம் நாராயணர் தான். ஒரு தேவராக இருந்தும் கூட சாகரராஜன் இவர்களை விரோதியாக நினைக்கிறார். காரணம் ஒன்றுதான் அசுரமாதா, தாங்களும் இவ்வாறே இருந்தீர்கள். அதாவது பழிவாங்கும் எண்ணம். அது நம்முடைய அடையாளத்தை அழித்துவிடும் தாயே. சாகரராஜன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அக்னி, தீய எண்ணங்கள் இந்த மந்தனத்திற்கு பிறகே அழிந்து போகும். முதலில் நாராயணன் எங்கள் வாழ்க்கையின் சமநிலையை இழக்க வைத்தார். நான் அவர் செய்யும் சமநிலையை இழக்க வைப்பேன். அவர் இந்த சிருஷ்டியின் சமநிலையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சமநிலையை உங்களால் என்ன செய்ய முடியும்? நாராயணரின் சமநிலை அவரது குணமாகும். அதோடு அவர் கடமையாகும். அதை ஒருபோதும் இழக்க மாட்டார். श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे कृष्णदामोदरं वासुदेवं हरे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे நாராயணர் இருக்கும் வரையில் சமநிலையை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சமநிலையின் தெய்வமாவார். எங்கு நாராயணன் இருக்கிறாரோ அங்கு சந்தேகம் இருக்காது. சமநிலை நிலைத்திருக்கும்.